வணக்கம் நண்பர்களே. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரே உலக தலைவர்கள் காலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி. இதில் எதிர்பாராத ஒரு காலும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தகவல் வச்சிருக்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்னைக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இதில் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதுலேயும் இந்தியாவுக்கு காமனாக டிஃபென்ஸை தவிர காமனாக வந்து இந்த சர்வீஸ் சப்போர்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்குது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க இந்த யங் பாப்புலேஷன், ஸ்கில்டு பர்சன்ஸு, இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த சர்வீஸ் சப்போர்ட் வந்து அமைச்சு கொடுக்குது. அதுலேயும் இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ரஷ்யாவோட சுகாய் ரக விமானங்கள் மலேசியா வச்சிருக்காங்க. அதில் பழுது ஏற்பட்டால் கூட இந்திய டெக்னீஷியன் போய் அங்கே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கான இந்த சர்வீஸ் சப்போர்ட்டை வந்து வச்சிருக்கோம். அதுலேயும் இப்போ நம்ம கிட்ட இருந்து வேற ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருந்தா கூட அதை கூட நாங்கள் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் இந்தியாவில் வந்து இந்த தாரங் சக்தின்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து நடந்ததுங்க. இதில் பிரான்ஸ் நாட்டோட ரஃபேல் விமானம் இந்தியாவுக்கு வந்தது. அதாவது பிரான்ஸ் ஏர்ஃபோர்ஸுடைய ரஃபேல் விமானங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்தது. அந்த விமானத்தில் ஒரு விமானம் வந்து ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு ரிப்பேர் ஒர்க் வந்து ஏற்பட்டிருக்கு. அங்கே டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக இந்தியாலேயே அவங்க எடுத்துட்டு போக முடியல. இந்தியாவும் பிரான்ஸும் போட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தங்கள் அடிப்படையில், குறிப்பாக அந்த ஒப்பந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வீஸ் சப்போர்ட் சென்டரில் இதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இருக்கிற ஒரு நாடுகள் தான் இந்த மாதிரி ஈஸியாக, ஏன்னா இது வந்து ஏர்ஃபோர்ஸோட ஏர்கிராஃப்ட். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அக்ரிமெண்ட் நாளைக்கு யூரோப்புக்கே இந்தியா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏர்கிராஃப்ட்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட பிரான்ஸ் இதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இதை காட்டுது. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா நம்மளோட நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எனிமிகள் எப்படி இருப்பாங்கன்ற அதுக்கேற்ற மாதிரி என்னதான் பிரான்ஸ் நாட்டு ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் அதுலேயும் நாங்கள் பிரித்து மேய்ஞ்சி என்ன சர்வீஸ் சப்போர்ட்டாக இருந்தாலும் கொடுப்போம் அப்படின்றது இந்தியா காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அட்லீஸ்ட் வாழ்த்துக்களாவது நீங்கள் சொல்லலாம். ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் பக்கம் வருவோம். ஏன்னா ஜப்பான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துருக்காங்க. இந்தியன் நேவிக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்களில் பயன்படுத்துகிற ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ரொம்பவும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள ஒரு ஆண்டனாஸை வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னடா இது கப்பலில் இருக்கிற ஆண்டனா கொடுக்கறதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்காக 2+2 டைலாக் மீட்டிங்கில் இரு நாட்டு தலைவர்களும் பேச போகிறாங்களாம். எப்படி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களும் அவங்களோட கவுண்டர் பார்ட்டான அதாவது ஃபாரின் மினிஸ்டரும் அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டரும் 2 பேரும் பேச்சுவார்த்தைகளை வச்சு இந்த டீலை முடிக்க போகிறாங்க சொல்லப்படுது இந்த 2+2 டைலாக் மீட்டிங்ல. ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு என்னதான் எல்லை பிரச்சனைகள் சீனா பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கு அதிகமான சவால் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் சர்வைலன்ஸுக்கு மிகப்பெரிய லெவலில் கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓஷன் ரீஜன் தாங்க. ஸோ இந்த இந்தியன் ஓஷன் ஒட்டு மொத்தமாக பாதுகாக்கணும். நாளைக்கு எல்ஏசிலாம் ஒரு பெரிய பிரச்சனைனா கொண்டு போய் டிப்ளாய் பண்ணி அவங்களுக்கு பயம் காட்டலாம். ஆனால் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் தான் சைனாவுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கான செக்மேட் வைக்கிறதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் இங்கே தான் மேற்கொள்ள முடியும். ஸோ இதுக்காக தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மால்தீவ்ஸ் மற்ற நாடுகளோட இந்த பேஸை வந்து உருவாக்குற விஷயங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம ஒரு பக்கம் வச்சிருந்தாலும், அதே மாதிரி நம்ம இந்தியன் நேவி ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வைலன்ஸ் விஷயங்களை இறங்கியிருக்காங்க. எப்படி அவங்களோட சப்மரைன்ஸ் வேலை பார்க்கும், எப்படி அதுக்கு நம்ம கவுண்டர் மெஷர் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக இப்போ இந்த ஆண்டனாஸ் வந்து ரொம்ப கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த ஆண்டனாஸை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போகிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இது நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டனாஸ் வந்து எந்த நாடுக்குமே அவங்க கொடுக்கல.
குறிப்பாக அவங்களோட அட்வான்ஸ்டு வார்ஷிப்லலாம் இந்த ஆண்டனாஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சொல்லப்படுது. ஸோ இரு நாடுகள் இடையான ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதுவும் குவாட்ல ஒரு மெம்பர் இந்தியா அப்படின்றதுக்காக இதை வந்து ஜப்பான் ஒத்துக்கிட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்தோ பசிபிக் விஷயங்களுக்கு இந்தியாவும் இருக்காங்க, அவங்களுக்கும் பங்கு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ ஜப்பானு இந்தியா மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா போன்ற மற்ற நாடுகளையும் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்யூப் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி பிலிப்பைன்ஸுக்கும் அவங்க உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய கால்ஸ் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரான்ஸோட தலைவர், இட்டாலி, ரஷ்யா, அதாவது ஆச்சரியமாக எனக்கே இருந்தது, கனடாவோட பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் வந்து அவர் கால் பண்ணியிருக்கார், பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கார் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பாராத கால இந்த கனடா கால இல்லை, ஆக்சுவலாக பங்களாதேஷோட புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டோட பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த ப்ரொஃபஸர் முகமது யூனுஸும் வந்து கால் பண்ணியிருக்கார் சொல்லப்படுது. இந்த கான்வர்சேஷனில் வந்து பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட வந்து அதாவது குறிப்பாக நன்றிகள் தெரிவித்ததாகவும், அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கோரிக்கைகள் வச்சிருக்காரு, அங்கே இருக்க இந்துக்கள் மற்றும் மைனாரிட்டிஸ்க்கு வந்து பாதுகாப்புக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும், அங்கே நிலைமையை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் அவரும் வந்து கண்டிப்பாக அதுக்காக உறுதி அளிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் டெமோக்ராட்டிக்காக வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு வர முடியுமோ அத்தனை விதமான விஷயங்கள், ப்ராக்ரெசிவ் பங்களாதேஷுக்கு நாங்கள் உதவிகள் பண்ணுவோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, தொடர்ந்து அங்கே ஒரு ஃபேரான ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு முகமது யூனிஸ் சொன்னதாக சொல்கிறார். அவர் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லியிருந்தாரு, இந்த கான்வர்சேஷன்லையும் சொன்னதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் இரு தரப்புலையுமே வந்து ரெண்டு லீடர்ஸுமே வந்து இனி எப்படி பங்களாதேஷுடனான உறவுகள் இருக்க போகுது, ஸோ எந்த மாதிரி வந்து இனி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ற விஷயங்களில் பேசிக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பங்களாதேஷ் கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்றது வந்து நம்ம பெருசாக ஆச்சரியப்பட தேவையில்லை, ஆனால் உண்மையிலே எதிர்பாராத ஒரு கால் தான் இப்போ இருக்கிற இன்ட்ரீம் அரசாங்கத்தோட பிரதமர் கால் பண்ணது. ஏன்னா அங்கே அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது என்னன்னா, பங்களாதேஷோட எதிரியை நீங்கள் பாதுகாக்கிறீங்க, ஷேக் ஹசீனா வந்து உடனடியாக நீங்கள் பங்களாதேஷ்கே கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக முதல் நாள்ல இருந்தே கொஞ்சம் உரசலாகவே தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த கால் கொஞ்சம் இரு நாடுகள் இடையான ஒரு உறவுகளில் கொஞ்சம் டென்ஷனை வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ அங்கே இருக்கிற குறிப்பாக அந்த கட்சியே வந்து எவனாவது ஒருத்தர் வெளில வந்தானா அவனை அடிச்சு உடைக்கிற மாதிரியான வேலைகள் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னதான் ஃபேர் எலெக்ஷன் நாளைக்கு நடந்தாலும் சுதந்திரமாக வந்து அந்த கட்சியால் மறுபடியும் செயல்பட முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா பல லீடர்ஸ் வந்து அச்சத்திலே பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு அவங்க இருக்க நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இவர் சொல்கிறாருன்னு தெரியல, ஒரு ஃபேர் எலெக்ஷன் கொண்டு வர போகிறோம் இல்லை எதிர்கட்சிகளுக்காகவே இவர் வேலை பார்க்குறாரா அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரிப்போர்ட்ஸ் ஏதோ புதுசாக சொல்லிட்டு இருக்கு, ஆல்ரெடி ஜனவரி மாதமே வந்து இதில் தலையிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு இந்தியா அட்வைஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் அமெரிக்கா கேட்குற நிலைமையில் இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் செயல்படுத்துகிறாங்க. ஆனால் மறுபடியும் எப்படி வந்து இந்த மிடில் ஈஸ்டில் அவங்க வந்து உள்ளே புகழணும்னு நினச்சி முடிவை மாற்றினாங்களோ, அது எப்படி அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆச்சோ அதே மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இனிதான் தெரியும், அமெரிக்கா உணர்வாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான கால் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலேருந்து வந்திருக்கு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்களாம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டாயும் பிரதமர் மோடி அவர்களும். அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை வந்து பெஞ்சமின் நெட்டாயு வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஃபோன்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த வெஸ்ட் ஏஷியாவில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 78வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டாரு சொல்லப்படுது. ஸோ இது வந்து பிரதமர் மோடி அவர்களும் ட்வீட் பண்ணியிருந்தாரு, அவர்கிட்ட பேசின விஷயங்கள், இந்த மாதிரி அங்கே என்னென்ன நடந்தது, எப்படி அங்கே டீஎஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கான சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் டென்ஷன் கம்மி பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளணும்னு நான் வந்து சொன்னதாகவும்,
வீடியோவும் அவர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அமைதிகள் கொண்டு வரத்துக்கான எல்லா விதமான டைலாக் அண்ட் டிப்ளமேசிக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக இந்தியா கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களும் அவர் தெரிவிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா உலக தலைவர்கள் வந்து இப்போ இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை பிரான்ஸ், இட்டாலி, ரஷ்யா, அதுக்கப்புறம் கனடா பிஎம் வந்து ஆச்சரியமாக இருந்தது. எனக்கே வந்து அவர் விஷ் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு. இருந்தாலும் ஒரு டிப்ளமேட்டிக்காக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு முயற்சிகள் பண்ணலாம். ஆனால் இந்த காசால இந்த சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் கொண்டு வரணுன்றதுக்காக யுஎஸ் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் வந்து இஸ்ரேலுக்கு, அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த போர் நிறுத்தம் வந்துருமா, இல்லை இந்தியா வந்து அங்கே குறிப்பாக இந்தியா ஏதாவது ஒரு அதாவது மத்தியஸ்தம் பண்ணி அமைதிகள் கொண்டு வர மாதிரியான விஷயங்கள் காமிச்சுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், இந்த விஷயங்களை எப்படி இந்தியாவோட நிலைப்பாடுகள் இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே வந்து அமைதிகள் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக இந்தியாவால் தான் முடியும், இரு நாடுகளுக்குமே இந்தியா தான் நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதே நிலைமை தான் இந்த இஸ்ரேல் பிரச்சனைகளையும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு வகையில் இந்தியாவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதை பற்றின உங்களோட கருத்துக்களும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட நிறைவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நானும் கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த்.